இந்த வீடியோவில் நம்ம 10th தமிழ் புக்கில் இருக்க முதல் இயலில் இருக்க இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த முதல் இயலில் வந்து எழுத்து சொல் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. எழுத்துனா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இலக்கணம்னா என்னன்னு பார்க்கலாம். இலக்கணம்னா என்னென்னா எந்த ஒரு மொழியுமே நம்ம பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும் அதை எழுதுறதுக்கும் உதவி செய்கிறது தான் இலக்கணம்னு சொல்கிறோம். அந்த இலக்கணத்தை தான் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம்னு பிரிக்கிறாங்க. அந்த எழுத்து இலக்கணத்துலேருந்து தான் நமக்கு எழுத்து அப்படின்னு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. எழுத்தில் வந்து நமக்கு சார்பு எழுத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எழுத்துனா என்ன அப்படின்னு. எழுத்துக்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துக்களில் வந்து மொத்தம் 30 இருக்கும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 சேர்ந்தது முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகையாக பிரிச்சிருப்பாங்க. சார்பு எழுத்துனா என்னென்னா இந்த உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து இயங்குகிற எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நம்ம புக்கில் வந்து உயிரெழபடை, ஒற்றெழபடை மட்டும் பேசியிருக்காங்க. இப்போ அளபெடுத்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது நீண்டு ஒலிக்கிற அந்த ஓசையோடு கூடியதை தான் அளபெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேச்சு வழக்கிலே வந்து நம்ம வந்து சில வார்த்தைகளை வந்து நம்ம நீட்டி பேசுவோம். அம்மான்னு கூப்பிடுறோன்னா அம்மான்னு மட்டும் நம்ம கூப்பிடாமல் தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா அம்மா அப்படின்னு நம்ம இழுத்து கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறது தான் அளபெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகனா நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் நல்ல ஒரு ஓசைக்காகவும் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ உயிரெழபடைனா என்னன்னு பார்க்கலாம். உயிரெழபடை வந்து நெட்டெழுத்துக்களே வந்து அதோடைய அளவுலேருந்து நீண்டு ஒலிக்கிறப்போ அதை குறிக்கிறதுக்காக அதோடைய இனமான குற்றெழுத்துக்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் வரும். இதுதான் வந்து உயிரெழபடைன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரெழபடை வந்து வார்த்தைக்கு முன்னாடியும் வரும், நடுவில் வரும், இறுதியிலும் வரும்னு சொல்கிறாங்க. இந்த உயிரெழபடையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு பிரிக்கிறாங்க. செய்யுளிசை அளபடைனா என்னென்னா செய்யுளில் வந்து ஓசை குறையிற இடத்துல வந்து அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக அதில் இருக்க நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். இதை வந்து செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓ ஓதல் வேண்டும். இது வந்து மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. அந்த நெட்டெழுத்து பக்கத்தில் அதோட இனமான குற்றெழுத்து வந்திருக்கு. 2வது மொழி இடையில் வர வார்த்தையை கொடுத்துருக்காங்க. உரா ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மொழிக்கு இறுதியில் வர்றது நல்ல படா பறைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா என்னென்னா செய்யுளில் வந்து ஓசை குறையல அப்படின்னாலும் நல்ல ஒரு ஓசைக்காக குறியில் வந்து நெடிலாகி அளபெடுக்கும்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக மாறி அளபெடுக்கிறத இன்னிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த தூன்ற வார்த்தை வந்து குறில் எழுத்து வந்து நெடிலாக வந்து மாறி அளபெடுத்திருக்கு. அடுத்தது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா என்னென்னா செய்யுள் வந்து ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னா அந்த பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கும். அதுதான் சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டில் வந்து உணர் அசை ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நசைனா விருப்பம். அந்த நசையை வந்து அப்படியே சொல்லாமல் விரும்பி அப்படின்னு அது பொருள் தரணுன்றதுக்காக அந்த இடத்துல ஈன்ற வார்த்தையை வந்து அளபெடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இதை வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெயர் சொல் வந்து வினை எச்சமாக மாறுறத சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த செய்யுளிசை அளபடையில் வந்து பொதுவாக வந்து எந்தெந்த எழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் அப்படின்னா ஆ, ஏ, ஓ இந்த 3 எழுத்துக்கள் வந்து பொதுவாக செய்யுளிசை அளபடையில் வரும். சொல்லிசை அளபடைனாலே அது ஈன்ற லெட்டர் தான், வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, எழுத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒற்றளபடை
அடுத்த டாபிக் ஒற்றளபடை. ஒற்றளபடை என்னென்னா, செய்யுள் வந்து ஓசை குறையிறப்போ அது நிறைவு செய்யறதுக்கு மெய்யெழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. இப்போ செய்யுள் அளபடியிலலாம் எப்படி நெட்டெழுத்துக்களோடு சேர்த்து குற்றெழுத்துக்களை யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒற்றளபடையில் ஒற்றெழுத்துக்களை பயன்படுத்துவாங்க. ஒற்றெழுத்துக்கள்னால் இந்த 10 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வந்து ஓசை குறையிற இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈயு, இல்லு, இல்லு இந்த 10 எழுத்துக்களை பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க. எங்குங்கிறைவன், எஃகிலங்கிய கையரா இன்னுயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இங்கு போட வேண்டிய இடத்துல 2 இங்கு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா அதோட ஓசையை வந்து நிறைவு செய்யறதுக்காக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சொல்லுனா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.